தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். அமரன் திரைப்படம் வெளியாகியுள்ள திரையரங்குகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமரன் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள திருநெல்வேலி அலங்கார் திரையரங்கில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு சென்றதை வாக்கு வங்கி அரசியலுக்காக திமுக அரசு அனுமதிக்கக்கூடாது என்றும், குண்டு வீசியவர்களை கைது செய்யாத காவல்துறை அதற்கெதிராக குரல் கொடுத்த இந்து முன்னணி நிர்வாகிகளை கைது செய்தது கண்டனத்திற்குரியது என்றும் கூறியுள்ளார். மேலும் பெட்ரோல் குண்டு வீசியவர்களை உடனடியாக கைது செய்வதுடன் அமரன் திரைப்படம் வெளியாகியுள்ள திரையரங்குகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 13 வயது பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் 13 வயது சிறுமியை அவரது உறவு தாத்தாவான நாகராஜ் என்பவர் பலமுறை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அந்த சிறுமி கர்ப்பமடைந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி செய்யாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் முதியவர் நாகராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து திருவண்ணாமலை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.